நம்ம விஜய் சாரை மீட் பண்ணி ஒரு விருது வாங்கணும், அவரோட போய் ஒரு கையை ஆட்டின்னு வைக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம், ஃபேமிலியோட குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணோம்? டாப் மார்க்கு வாங்கணும். நம்ம அரசியலில் வரணும்னா மக்கள் தொண்டாட்டணும்னா நிறைய உழைக்கணும். அவர் எப்பவுமே சினிமாலாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. 7 மணிக்கு கால் ஷீட்னா 7 மணிக்கே வந்துருவாரு. அவருடைய டிசிப்ளின் பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. ரஜினி சார், கமல் சார், சிவாஜி சார் மாதிரி விஜய் சாரும் எப்படின்னா இந்த நேரத்தில் லைக்காக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு பேனர் 3 பிரம்மாண்டமான படங்களை வந்து ஒரே விஷயத்தில் கொண்டு வருதுன்றது சாத்தியமே கிடையாது. ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு எனக்கு. அதாவது பிராண்ட் வேல்யூஷன் பண்ணுவாங்க. அதாவது டைட்டிலுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ரீச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டியன்ட்டுக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது ஏன் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா வருமா வராதா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டு ஷட் தேர் மவுத்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தான் அவங்க தொடர்ந்து வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. விடாமுயற்சி படத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. டைட்டிலே இல்லைனாலும் அஜித் சார் படத்துக்கு மக்கள் வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக விடாமுயற்சி தான். நேற்று கூட நான் வந்து சுரேஷ் சந்திராசிட்ட பேசியிருந்தேன். அவர் இப்போ நிறைய ஊடகங்களில் பேச ஆரம்பிக்கிறாரு, சொல்கிறாருல்ல. அவர் கேட்கும்போது விடாமுயற்சி தான் ஃபஸ்ட்டு வருது. அவர் கிளியராக சொன்னார் இந்த வருஷம் விடாமுயற்சி வந்துடும். இப்போ லோகேஷ் கனகராஜ் என்ன ஒரு பிரம்மாண்டம், ஒரு யூனிக்னஸ் ஒன்று வச்சிருக்காருல, அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் வந்து ஆதிக்கிற வச்ச யூனிவர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேக்கினஸ். தங்கலான் படம் வந்து ஆகஸ்ட் 15 இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அஃபிஷியலாக வரல அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கேட்டே இருக்காங்க. ஏங்க இன்னும் கம்பெனியில் அனௌன்ஸ் பண்ணலன்னு. கல்கி மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய தைரியம் வேணும். என்ன காரணம்னா மொத்தமே கிரீன் மேட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, 2 செட்ல கிரீன் மேட்டில் ஷூட் பண்ண படம். ஹாய், இது ப்ரொடியூசர் தனஞ்சயன். என்ன டாக்ஸ் ஆஃப் சினிமாவில் பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணி கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனஞ்சயன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். உங்க முன்னாடி உட்கார்ந்ததை பெரிய ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயம் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் சார். தொடர்ந்து ரீசெண்டாக நடந்த விஷயம், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் நடத்தினாரு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு மாணவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி எந்த விஷயம் நடந்தாலுமே அது நல்லது தான். நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், வெல்கம் பண்ணணும். தமிழக அரசு ஒரு சைடில் வந்து டாப்பில் வந்த மாணவர்களுக்கு, தமிழில் வந்து 100 மார்க் வாங்கின மாணவர்களுக்கு விருதுலாம் கொடுத்தாங்க. இது வந்து 2வது முறையாக விஜய் சார் வந்து இதே மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கணும் அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா கான்ஸ்டியூன்சியில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு டார்கெட் வந்துடுச்சு. நம்ம விஜய் சாரை மீட் பண்ணி ஒரு விருது வாங்கணும், அவரோட போய் ஒரு கையை ஆட்டின்னு வைக்கலாம், கட்டி பிடிச்சிக்கலாம், அவர் வந்து ஏதாவது அவர் கூட நம்ம ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணலாம், ஃபேமிலியோட குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணோம்? டாப் மார்க்கு வாங்கணும். அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலையாவது நீங்கள் டாப் மார்க் வாங்கணும். கான்ஸ்டியன்சி லெவலில் வாங்குறது பெருசு, அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நல்லா படிங்க. 10வது 12வது வகுப்பு தான் நம்முடைய கெரியரே டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். நம்ம என்னவாவது ஆகலாம். அவர் விஜய் சார் வந்து அவருடைய டாக்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்னவாவது அடுத்த கட்டம் வரலாம். ஆனால் இந்த 10 இல்லை 12 தான் அந்த வகுப்புகள் தான் உங்களை அடுத்த கட்டம் கரியரில் கொண்டு போகிற விஷயம். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல. இப்போது விஜய் சாரை மீட் பண்ணோன்னா மாணவர்களுக்கெல்லாம் ஒரே டார்கெட் தான். விஜய் சாரை மீட் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய் மீட் பண்ணி அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஃபேமிலியோட போய் அவரே உங்களுக்கு சால்வை போற்றி உங்களை பாராட்டி உங்களோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துப்பாரு. நீங்கள் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா அப்படி வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து விஜய் சார் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவர் வாழ்த்தணும். அவருடைய ஸ்பீச்சும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃபுல் டே எல்லாருக்கும் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஜூலை 3 பண்ண போகிறாரு. அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட 13 மணி நேரம் தொடர்ந்து இந்த வருஷமும் 10 மணி நேரம் கிட்ட நின்று பண்ணார். ஒரு அரசியல் தலைவரும் தாண்டி ஒரு சினிமா ஹீரோ வந்து இவ்வளோ நின்று இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா பேச்சு பொருளில் இருக்குது சார். அப்படிலாம் இல்லை. நம்ம அரசியலில் வரணும்னா மக்கள் தொண்டாட்டணும்னா நிறைய உழைக்கணும். அது வந்து அதனுடைய உழைப்புடைய முதல் அடியே நீங்கள் பாருங்கள். இப்போது அவர் எப்போவுமே சினிமாலாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. 7 மணிக்கு கால் ஷீட்னா 7 மணிக்கே வந்துடுவார், 6 மணி வரையும் நடிப்பார். அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி நேரம் அவர் நடிக்கிற ஒரு மனிதர் தான். அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவருடைய டிசிப்ளின் பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. ரஜினி சார், கமல் சார், சிவாஜி சார் மாதிரி விஜய் சாரும் எப்படின்னா 7 மணிக்கு கால் ஷீட்னா அவர் 6:30 மணிக்கெலாம் வந்து செட்டில் இருப்பார். 7 மணிக்கு ஆரம்பித்து கரெக்டாக 6 மணிக்கு ஷூட்டிங் முடிப்பார். அப்படின்னா பாருங்கள் 11 மணி நேரம் அவர் வந்து ரெடி. அந்த ப்ரிப்பரேஷனில் தான் விஜய் சார் எப்பவுமே இருப்பார். 11 மணி நேரம் டெடிக்கேட்டடாக ஒரு உழைப்பு கொடுப்பார். அது மாதிரி தான் இது மாணவர்களுக்காக பண்ணுறது. 2வது அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கும் போது இந்த உழைப்பெல்லாம் கொடுத்து தானே ஆகணும். இதை வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஒரு பெருசாக அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர் என்றைக்குமே உழைக்கிற மனிதர். அதனுடைய கண்டினியூஷனை தான் இதை பார்க்கணும். அதையும் தாண்டி அரசியல் நோக்கத்தோட நிறைய பேரோட பேச்சு பொருளாக வந்து அரசியல் நோக்கத்தோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்ற ஒரு பேச்சு வருது இல்லை சார்? இது எப்படி பார்க்க? இல்லை, அது குறை சொல்கிறவங்க குறை சொல்லி தான் இருப்பாங்க. நான் முதல்ல இப்போ சொன்ன மாதிரி தான், அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. மாணவர்கள் இத்தனை பேர் வந்து மோட்டிவேட்
பண்ணியிருக்காருல்ல. இப்போ அத்தனை மாணவர்களுக்கு வந்து நான் வந்து 10th 12th நல்ல மார்க் வாங்கணும், அப்போது எல்லாருமே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, குரூப் ஃபோட்டோவில் வந்து நான் வந்து என் ஃபேமிலியோட விஜய் சாரோட இருக்கணும், விஜய் சார் கையால் விருது வாங்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரா இல்லையா? ஸோ இது பெரிய விஷயமா தான் பார்க்கணும். இதில் வந்து அரசியல் பண்ணணும்னு நினச்சா பண்ணிகிட்டே இருக்கலாம். என்னை பொறுத்தவரையும் அது இதனால் அவர் அரசியல் என்ன பெனிஃபிட் ஆகுது இதெல்லாம் நான் பார்க்க விரும்பல. இதனால் மாணவர் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் வருது, மாணவர் சமுதாயத்துக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது இல்லை, அது மட்டும் தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரசியலில் எந்த பெனிஃபிட் ஆகுது பெனிஃபிட் ஆகலை அதை பற்றி எனக்கு அந்த விஷயத்துக்கே நான் போக விரும்பல. தொடர்ந்து லைக்கா நிறுவனத்தை பற்றி பேசிடலாம். தொடர்ந்து இந்த வருஷத்தோட அவங்களோட டாஸ்காக தான் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இந்தியன் 2 வரப்போகுது, அதுக்கப்புறம் வேட்டையன், விடாமுயற்சின்ற மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 பற்றி பேசிடலாம். ஜூலை 12 ரிலீஸ் ஆக போகுது. என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் எதிர்பார்க்க? எனக்கு இந்த நேரத்தில் லைக்காக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு பேனர் 3 பிரம்மாண்டமான படங்களை வந்து ஒரே விஷயத்தில் கொண்டு வருதுன்றது சாத்தியமே கிடையாது. அவங்க பண்ணுறாங்க, அதை வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்த்தணும். அதில் பாருங்கள், இந்தியன் 2 இன்னைக்கு உலகெங்கும் அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் வந்து 12th அன்னைக்கு வரப்போகுது. இப்போ தான் நான் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு எனக்கு. அதாவது பிராண்ட் எவாலுவேஷன் பண்ணுவாங்க. அதாவது டைட்டிலுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ரீச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2க்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தமிழ்நாட்டில். இங்கே இருக்கிறவங்க தான் ஊடகங்களில் வந்து கொஞ்சம் கம்மியாக பேசுகிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது, அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு படத்தை அவங்க வந்து இப்போ கொண்டு வராங்க, உலகெங்கும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவ்வளோ செலவு இருக்குது. ப்ரொமோஷன் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஊருக்கும் வந்து இவங்களெல்லாம் கூட்டு போகணும், அங்கங்கே தங்க வைக்கணும், ப்ரொமோஷன் பண்ணணும்னா அவ்வளோ கோடிக்கணக்கில் செலவாகும். அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் 2 மாபெரும் வெற்றியடைய அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக அவங்களுடைய இதில் வரப்போகிற படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 அன்னைக்கு வந்து, இல்லை 10th தீபாவளிக்கான்னு தெரியாது, வேட்டையன் வரப்போகுது. அடுத்ததாக விடாமுயற்சி வரப்போகுது. இப்படி 3 பெரிய படங்கள் ஒரே வருஷத்தில் அவங்க கொண்டு வராங்களே, அவங்களுடைய இந்த முயற்சி பெருசாக வெற்றி அடையணும். அவங்க தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பெரிய படங்களை கொடுக்கறதுக்கு பெரிய நிறுவனங்கள் தேவைப்படுது. ஸோ அவங்களோட முயற்சி தொடர்ந்து தான் நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி நம்ம அஜித் சார் பற்றி பேசிடலாம் சார். விடாமுயற்சியோட ரீசன் செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பற்றி? செகண்ட் லுக் இல்லை, ஃபர்ஸ்ட் லுக். அது ஏன் ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஃபைனல் லுக்காக நம்ம பார்க்க வேணாம். இப்போதைக்கு வந்து இந்த படம் எப்படி நடக்குது, வருமா வராதா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டு ஷட் தேர் மவுத்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தான் அவங்க தொடர்ந்து வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. விடாமுயற்சி படத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுங்க, டைட்டிலே இல்லைனாலும் அஜித் சார் படத்துக்கு மக்கள் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் எத்தனை வருஷ காலம் மீடியாவில் இருக்கீங்க தெரியாது, ஆரம்பம் என்ற படத்தினோட டைட்டில் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, அது வரையும் அஜித் சார் படம் வந்து நம்பர் தான், ஏமானந்துக்கு தெரியும். அந்த படம் வர வரையும் டைட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் டைட்டிலே இல்லை. ஓகே, அஜித் சாருடைய அது 48 இன்னும் ஒரு நம்பர், அந்த நம்பர் தான் வந்துட்டே இருந்தது. எல்லாரும் கேட்டால் நாங்கள் எங்கே டைட்டில் சொல்லுங்கள், டைட்டில் சொல்லுங்கன்னா அஜித் சார் படம் இதுக்கு என்ன டைட்டில் சொல்லலாம். ஸோ அப்படி தான் நான் பார்ப்பேன். அஜித் சார், விஜய் சாருக்கும், ரஜினி சாருக்கு மாதிரி பெரிய பெரிய ஸ்டாருக்கெல்லாம் டைட்டில் என்பது அடிஷ்னல் தான். அவங்க படம்னாலே மக்கள் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் அஜித் சார் படம். இதனால இந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குது, இதுக்கான கமெண்ட்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. ஃபேன்ஸே அவங்கவுங்க போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன. அதனால் இந்த லுக் எப்படி இருக்குன்ற கமெண்ட்டுக்கெல்லாம் நான் போக விரும்பல. என்ன காரணம்னா, இது அஜித் சார் படம், இதை பார்க்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஓப்பனிங் வந்து பிரமாதமாக வந்துடும். டைட்டிலே இல்லாமல் படம் வந்து ஒரு வாரம் முன்னாடி ஆரம்பம் போட்டு அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் ஒரி பண்ணணும். இது விடாமுயற்சி டைட்டில் முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதுவே பெரிய எக்ஸப்ஷனாக பார்க்குறேன். அவருடைய கெரியரில் இப்போ தான் சமீபத்தில் அவர் வந்து டைட்டில் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. முன்னாடி அவர் படங்கள்லாம் அனௌன்ஸே பண்ண மாட்டாங்க. அது ஃபுல்லாக இப்படி தான் வரும், AK-58 AK-59 அப்படி தான் வரும். ஸோ இப்போ தான் டைட்டில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மகள் திருமணி அவர்கள் மேலேயும் நிறைய பேச்சுக்கள் வந்துட்டு இருந்துச்சு, எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி அது ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி விடாமுயற்சி வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் குட் பேட் அக்லி, தொடர்ந்து அந்த படத்துக்கான அப்டேட்ஸும் வந்துட்டு இருக்குது. எந்த படத்தை முதல்ல எதிர்பார்க்கலாம்? இல்லை கண்டிப்பாக விடாமுயற்சி தான். நேற்று கூட நான் வந்து சுரேஷ் சந்திராசிட்ட பேசியிருந்தேன். அவர் இப்போ நிறைய ஊடகங்களில் பேச ஆரம்பிக்கிறாரு, சொல்கிறாருல்ல. அவர் கேட்கும்போது விடாமுயற்சி தான் ஃபர்ஸ்ட் வருது. அவர் கிளியராக சொன்னார், இந்த வருஷம் விடாமுயற்சி வந்துடும். டேட்டுன்னு அவங்க இன்னும் கன்ஃபார்ம் இல்லை, தீபாவளிக்கா வருதா அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க வெகு விரைவில். அதாவது இந்த ஷூட்டிங் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா அசர்பைஜானில், அந்த ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா அது பிறகு இங்கே ஒரு 10 நாள் தான் இருக்கா. அதாவது சென்னை ஹைதராபாத்தில் 10 நாள் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க டார்கெட் இப்போதைக்கு தீபாவளிக்கு இருக்குது. அதனால் இந்த படம் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது, விடாமுயற்சி தான் ஃபஸ்ட்டு வரும். அது பிறகு தான் குட் பேட் அக்லி வரப்போகுது. தொடர்ந்து ஆதிக் அவர்களை பற்றி பேசிடலாம். மார்க் ஆண்டனியில் படம் பண்ணார், பயங்கரமான கமர்ஷியல் ஹிட் கொடுத்துட்டாரு. குட் பேட் அக்லியில் எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்? எனக்கு ஒரே ஒரு தான், அவருடைய படங்களில் ஒரு யூனிக்னஸ் ஒன்று இருக்கும். ஒரு டேரக்டருக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல. இப்போ லோகேஷ் கனகராஜ் என்ன ஒரு பிரம்மாண்டம், ஒரு யூனிக்னஸ் ஒன்று வச்சிருக்காருல்ல, அவருடைய யூனிவர்ஸ் ஒன்று வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் வந்து ஆதிக்கிற வச்சிருந்த யூனிவர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேக்கினஸ். அவருடைய எல்லா படமும் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கியான ஒரு படம். வேக்கினாலே நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவான ஒரு வேக்கினஸ். அதாவது
இப்படியெல்லாம் ஆச்சரியப்படுத்த முடியுமா, இப்படியெல்லாம் ஒரு படத்தை கொடுக்க முடியுமா, என்னடா இது இப்படியெல்லாம் ஒரு டைம் பாஸ்ல என்டர்டெயின்மெண்ட்ல இப்படி பண்ண முடியுமா. அதுவும் எனக்கு மார்க்காண்டியில் பிடிச்சது வந்து அவர் சில்க் ஸ்மிதாவை கொண்டு வந்து அந்த ஒரு டான்ஸ் ஒன்று போட்டார் பார்த்தீங்களா. இன்னைக்கு மீம் மெட்டீரியலே அதுதான். இது அவர் எஸ் ஜே சூர்யா சார் வந்து அதை உட்காந்து டான்ஸ் ஆடுவார்ல, அதெல்லாம் அவ்வளோ பெருசாக அந்த கலர் ட்ரெஸ் போட்டு அந்த டான்ஸ் எல்லாம் அந்த வேக்கினஸ் இருக்குல்ல, லாஜிக் எல்லாம் அதில் பார்க்கக்கூடாது. ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். வேக்கினஸ்னாலே ஒரு மேஜிக். அது ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஒரு மேஜிக். அந்த மேஜிக்கை வந்து குட் பேட் அக்லியில் கண்டிப்பாக கொண்டு வரப்படுறாரு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே பார்த்தீங்களா எப்படி போட்டார் அஜித் சார் வந்து 3 கெட்டப்பில் ஒரு வேக்கியா ஒரு ட்ரெஸ். அந்த 3 ட்ரெஸ்ஸுமே பார்த்தா கன்வென்ஷனல் கிடையாது. இப்போ விடாமுயற்சியில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனலாக ஒரு பேக் எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு ஓவர் கோட் போட்டு வராரு. ஆனால் அதே நீங்கள் வந்து குட் பேட் அக்லி எப்படி பார்த்தீங்க, கலராக ட்ரெஸ் போட்டு ஒரு வேக்கியா ஒன்று அஜித் சாரை பார்க்கும்போது என்னடா இது இப்படி கொடுக்குறாங்களே அப்படின்னு. அதுதான் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய பிராண்ட், அதுதான் யூனிவர்ஸ். ஆதிக் ரவிச்சந்திரன் ஏஆர்எஸ் அப்படி ஏஆர்யூ போட்டுக்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் யூனிவர்ஸ் வந்து வேக்கினஸ், இன்னோவேட்டிவான வேக்கினஸான ஒரு கதையாக தான் குட் பேட் அக்லி இருக்கு. அதே மாதிரி தங்கலான் அப்டேட்டும் வந்துருச்சு, படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் சார்? தங்கலான் படம் வந்து August 15 இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அஃபிஷியலாக வரல அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கேட்டே இருக்காங்க, ஏங்க இன்னும் கம்பெனியில் அனௌன்ஸ் பண்ணலன்னு. எனக்கு வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இருக்க ஞானவேல் சார் கால் பண்ணி சொல்லும்போது தனஞ்சய் நான் கேட்டே இருந்தேன். நான் தான் கேட்டேன் அவர்கிட்ட, அவர் சொல்லலை, நான் தான் கேட்டேன் சார். ஃபேன்ஸ் எல்லாம் என்னை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க, அதாவது மீம் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. என்னடா இவர் வந்து கங்குவா பற்றி சொல்கிறாரு, தனஞ்சயன் வந்து தங்கலான் பற்றி சொல்லல, யோ என்னையா பண்ணுற, என்னையா இப்படி ஒரு துரோகம் பண்ணுற எங்களுக்கு அப்படின்னு என்னை வந்து ஒரு வழி பண்ணுறாங்களே. நான் கால் பண்ணி சார் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், நான் உங்களை காப்பாற்றுற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி சார் காப்பாற்ற சொன்னீங்களே August 15 வந்துடலாம், நீங்கள் பிளான் பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கு ரிலீஸ்க்கான பிளான்லாம் பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு August 15 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணேன். இப்போ எல்லாருமே உடனே நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க, இன்னும் பேனரில் அனௌன்ஸ் பண்ணலையோ. நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதுக்கு பிறகு என்ன சொல்லணும், ஞானவேல் சார் சொல்லி தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா August 15 இந்த படம் வரப்போது கண்டிப்பாக ஒரு புது அனுபவத்தை எல்லாருக்குமே கொடுக்க போகுது. ரஞ்சித் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவருடைய படங்கள் எல்லாமே புது அனுபவங்களை கொடுக்குற படங்கள் தான். இது ஒரு பீரியட் படம், கான்டெம்பரரி படம் கிடையாது. அதாவது 18th century எண்டு 19th century பிகினிங்கில் நடந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த கேஜிஎஃப் பேக்ட்ராப்பில் நடந்த ஒரு நிகழ்வுகள், யதார்த்தமும் ஆக்ஷனும் மாஸ் ஆன பல விஷயங்களும் கலந்து ஒரு பக்காவான ஒரு ஐகானிக் படமாக தான் வரும். அதுவும் விக்ரம் சாரோட நடிப்பெல்லாம் நீங்கள் பார்த்து மிரள போகிறீங்க. ஒரு மிக முக்கியமான படம் தமிழ் சினிமாவுக்கு வரப்போகுது, வெகு விரைவில் August 15 வரப்போகுது. எல்லோருமே பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க, நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, கல்கி மாதிரி பெரிய திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வருது, பல லாங்குவேஜஸில் வந்துட்டு இருக்குது. அந்த படங்களை ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த ஒர்க்ஸ்லாம் போயிட்டு அதில் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். இப்போ இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் யோசிச்சிருப்பாங்க, நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கும், சில படம் பாதிலே ஸ்டாப் ஆகிற மாதிரி ஸ்டேஜ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி தாட்டில் இருக்கும் சார்? இல்லை, கல்கி மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய தைரியம் வேணும். அது வந்து வைஜெயந்தி மூவிஸ் தான் அதை எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒரே காரணம்னா வைஜெயந்தி மூவிஸும் அந்த படத்தினோட டைரக்டரும் ரிலேட்டட், அவரோட சன்னில் தான். அது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அது வந்து இயக்குனர் வந்து வெளியால் கிடையாது, அவங்க மாமனார் மருமகனை நம்பி படம் எடுக்கிறாரு. அதனால பெரிய லெவலில் நம்பிக்கை வச்சு 500-600 கோடியை செலவு பண்ணுறாரு. அந்த விஷனோட அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய மகள் வந்து கோ ப்ரொடியூசரு, மருமகன் டைரக்டரு. ஸோ மருமகன் வந்த பிறகு தான் அந்த பேனரே ரிவைவ் ஆகுது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு புரிதலோடு போகிறாங்க. இதை வந்து ஒரு அவுட் சைட் தயாரிப்பாளராக ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது இந்த கதையை. என்ன காரணம்னா மொத்தமே கிரீன் மேட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, 2 செட்டில் கிரீன் மேட்டில் ஷூட் பண்ண படம். ஓகே, ப்ராப்பர் செட்டே கிடையாது, செட்டெல்லாம் போடவே இல்லை, எல்லாமே கிரீன் மேட்டு. அந்த புஜ்ஜி மட்டும் தான் இருக்குது, மீதி எல்லாம் வந்து கிரீன் மேட்டில் வச்சு நிறைய கிராஃபிக்கில் அந்த மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். எப்படி இதை உருவாக்குனாங்கன்றதே பெரிய பிரமிப்பு. எப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜான் விக் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ். அதை பார்த்தீங்களா, அதில் கிரீன் மேட்ல பைக்கே கிடையாது, அவர் உட்காந்துருக்காரு, பைக் மாதிரி ஒன்று உட்காந்துருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸாக எடுத்திருப்பாங்க. பார்த்தீங்களா, அதை பார்த்து நான் அப்படியே அசந்துட்டு நான், என்னடா இது நம்ம ரியலாக ஏதோ ரோட்ல ஓடின மாதிரி நினைச்சோம், கடைசியில் பார்த்தா உட்கார வச்சு கிரீன் மேட்ல வச்சு இந்த கதையை ரேஸ் எடுத்துட்டானுங்களே அப்படின்னு நினைச்சேன். அந்த டெக்னிக்கெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணி தான் கல்கியை நம்மளுக்கு ஒரு பிரமிப்பான படைப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த கதையும் அதை சொல்ல வந்த விஷயம், மைத்தாலஜி, சயின்ஸு, ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷன் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ பிரமிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வந்து வெளி ப்ரொடியூசரை பண்ண முடியாது. வெளி ப்ரொடியூசர்னா என்ன தம்பி இப்படி இருக்குது, இந்த கதை எப்படி வரும் அப்படின்னு ஒரு பயம் வரும். இவ்வளோ மேக்கிங் பண்ணுற, ஆனால் எல்லாமே கிரீன் மேட்லேயே ஷூட் பண்ணிட்டு இருக்க, யாருக்குமே எதுவும் தெரியல. இன்றைக்கி வந்து ஒரு தெலுங்குலேருந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசியிருந்தார், உங்கள் இன்டர்வியூ முன்னாடி அவர் தான் பேசியிருந்தார். அவர் சொன்னார், அந்த 2 கிரீன் மேட் ஷூட்ஸ் ஸ்பாட்டிங்கில் யாருக்குமே மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது. ஏன்னா கிரீன் மேட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் யாராவது எடுத்துட்டாங்கன்னா வெளில தெரிஞ்சிரும்னு விஷயம் தெரிஞ்சிருன்றதுக்காக கிரீன் மேட்டில் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த இது ஃபுல்லாகவே
யாருக்கும் மொபைல் அலோடு இல்லை. யாராவது ஒர்க்கர்ஸு யூனிட் யாருக்குமே மொபைல் அலோடு இல்லை. அவங்க க்ரீன் மேட்லேயே எல்லாம் ஷூட் பண்ணி அந்த விஷனை வந்து பிரைம் ஃபோக்கஸ் மூலமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த உலகத்தையே அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா 2878 உலகத்தையே அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, காசி எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷனரி ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ப்ராஜெக்டை எடுக்கிறது, இந்த மாதிரி ப்ராஜெக்டை பேக் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷன் வேணும், தைரியம் வேணும், அதோட என்ன சொல்கிறது, பணம் வேணும். ஓகேங்களா? இது எல்லாருமே பண்ண முடியாது. ஸோ அந்த விஷனுக்கு கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். வைஜெயந்தி மூவிஸ்க்கு மிகப்பெரிய வெற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த படம் 500 கோடி 550 கோடி கிராஸ் பண்ணியிருக்கு. ஆச்சரியம். ஏன்னா அவ்வளோ நெகட்டிவ் டாக் இந்த படத்துக்கு, மிக்ஸ்டு டாக்கு, நெகட்டிவ் டாக்கு, கதை புரியல, அது இல்லைன்னு. அதெல்லாம் தாண்டி படம் பிரம்மாண்டமாக வெற்றியாக ஓடிட்டு இருக்குன்னா அப்போ மக்கள் கொடுக்குற அங்கீகாரம் என்னன்னா, ஒரு விஷனரியான ப்ராஜெக்ட், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ப்ராஜெக்ட், ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்து ஒரு நல்ல கதையை நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஏதோ வகையில் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த படம் சக்ஸஸ் ஒரு பெரிய உதாரணமாக நான் பார்க்குறேன். நான் வந்து கொஞ்சம் முகத்தை ஸ்மைலிங்காக வச்சு பேசிட்டு இருக்கேனே தவிர உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெயின் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குன்னா, பல தயாரிப்பாளர்கள் மொத்தத்தை இழந்து கஷ்டத்தில் தான் இருக்காங்க. பணம் போட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு அனுபவத்துக்காக நான் படம் எடுக்கிறேன்னா எடுங்க. பெரிய ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னார், ஏன் சார் சினிமா எடுக்கல அப்படின்னும் போது, சார் யாருமே என் வீட்டு கதவை தட்டி தனஞ்சயன் நீ சினிமா தமிழ் சினிமா எடுக்கலன்னா தமிழ் சினிமா அழிஞ்சிருன்னு யாரும் சொல்லலை.